சிரித்தாலே சின்ன மின்மினி ஜொலிக்காதோ வண்ண பொன்மணி. சிரித்தாலே சின்ன மின்மினி ஜொலிக்காதோ வண்ண பொன்மணி. தெரிக்கும் முத்து ரத்தினம் முத்து ரத்தினம், நடக்கும் வண்ண சித்திரம் வண்ண சித்திரம். ஜொலிக்காதோ வண்ண பொன்மணி.
முத்து ரத்தினம் முத்து ரத்தினம் நடக்கும் வண்ண சித்திரம் வண்ண சித்திரம் சிரித்தாலே சின்ன மின்மினி ஜொலிக்காதோ வண்ண பொன்மணி சிரித்தாலே சின்ன மின்மினி ஜொலிக்காதோ வண்ண பொன்மணி. வாங்க, வெல்கம், ப்ளீஸ் கம் இன். வாங்க. நீங்க பூஜாவை ரெடி பண்ணுங்க. ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க. வாமா. நான் பூஜா அழைச்சிட்டு வந்துடுறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் வெளியில் நிக்கிறீங்க? இன்னும் பூஜா ரெடி ஆகலையா? அவங்க எவ்வளவு சொன்னாலும் அலங்காரம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. பூஜா, என்ன இதெல்லாம்? அதேதான் நானும் கேட்கிறேன். அண்ணங்கிற முறையில இது வரைக்கும் உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு என் கல்யாண விஷயத்தை என்னோட விருப்பத்துக்கே விட்டுடு. பூஜா, உனக்கு உலகம் புரியாது. என் உலகமே அருண் தான். அருண் அருண் அருண், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம வரதுக்கு பேருதான் காதல். ஓகே, இப்ப தெரிஞ்சுக்க. அந்த அருண் நல்லவன் இல்ல, மத்தவங்க மாதிரி நான் இல்ல. உன் மேல இருக்கிற பாசம் குறைக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். அதுக்காக எனக்கு பிடிக்காத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் நீ எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறனா? இந்த ஒரு விஷயத்துல உனக்கு எதிராக ஏன் பேசுறேன்னு நினைச்சு பாத்தியா? எனக்கும் அதுதான் புரியல. இப்ப புரிஞ்சுக்க. அருண் மாடலிங் செய்யறேன்னு ஊர் ஊரா போறான். போற இடத்துல பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் காதலிக்கிறான். அவன் உன்னை காதலிக்கல, உன் பணத்தை தான் காதலிக்கிறான். நோ, இத நான் நம்ப மாட்டேன். முடிவா என்ன சொல்ற? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்த 5வது நிமிஷம் நீ ரெடியாய் கீழே வரணும். இந்த கல்யாணம் நடக்கணும். எஸ். பூஜை ரெடியா வர்றதுக்குள்ள வீட்டை சுத்தி பார்க்கலாம். பொண்ணை போட்டோல பார்த்துட்டு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதனால அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க என்ன கேட்டாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். நல்ல நேரம் போயிட போது பொண்ணை பாத்துருவோம். பூஜா, ரெடி ஆயிட்டு ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே வா. வாமா. நீயா? பூஜா எங்க? அந்த அருணை தேடிதான் பூஜா போயிருப்பா. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. என் தங்கச்சி பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் வரணும். ஆஹா, நல்ல நேரம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் பரிசு. படத்தில் காணப்படும் பூஜா என்பவரை காணவில்லை. இவரை கண்டுபிடித்து நேரடியாக ஒப்படைத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். ஐயோ ஐயோ ஐயோ, 10 லட்சம். யோ யோ சாவுகிறாக்கி. யோ 10 லட்சம். 10 லட்சம் 10 லட்சம். நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இப்போது கேக்குதா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நடு ரோட்ல நடந்து போறவங்கிட்ட ஆறுனு விலைக்கு வேணுமான்னு கேக்குறிய? ஏதாவது பஸ் லாரி போகும், அவங்கிட்ட போய் கேளு. அந்த வேன்ல ஆரன் இல்ல, அந்த டிரைவர்கிட்ட போய் கேளியா? டமாரமா 2 காலும் கேட்காதா? 2 காலும் கேட்கலன்னா எதுக்கு நடு ரோட்ல நின்று வியாபாரம் பண்ற? ஏதாவது ஓரத்துல நின்று வியாபாரம் பண்ணு. வேன் மோதிர போறியா? நான் சொல்ல வேண்டிய டைலாக்யா? ஓரமா வா, கார் பஸ் வந்து ஏறும். ஏயா கத்துற? ஏயா கைய புடிச்சு தள்ளுற கசமாலம்? நீ எவ்வளவு போறதுக்கு என் வண்டி தானே கிடைச்சது. இங்கே நில்லு, ஏதாவது வண்டி வந்தா அதுல விழுந்து சாவு. ஏயா எல்லாரும் ஏன் உயிர் எடுக்கிறீங்க? போயாயோ போயா, கண்ணு தெரியாத கசமாலம். நான் கண்ணு தெரியாதவன் தான்டா. ஆனா என்ன போய் ஏன் கண்ணு தெரியாத கசமாலம்னு சொல்றேன்? உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா.
உன்னை ஒண்டி கொண்டு பாத்துறேன். மனுஷனோட சண்டை போடுற ஆளை நான் பார்த்திருக்கேன். மரத்தோட சண்டை போடுற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். தாங்க சார், அவன் ஓடிட்டான். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா? ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா? எனக்கு காது கேட்காது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சார். பேப்பர்ல பூஜான்ற பொண்ண காணாம, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கான். நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது. வாங்க நம்ம 2 பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம். இந்த கூட்டணினால எனக்கு என்ன லாபம்? 5 சீட்டு வேணுங்கிறீங்களா? எடுத்துக்கங்க. சீட் இல்ல, நோட்டு. ஓ, பணமா? நீங்க 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். எனக்காக நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக நான் பாக்குறேன். ஓகே ஓகே பார்ட்னர், 50-50. தொண்டில் இல்ல சார். அடுத்த வண்டியை பாரியா. யோ, இந்த பொண்ணை எங்க பாத்தியா? இல்ல சார். நல்லா பாத்து சொல்லியா? சரியா சார். இந்த பொண்ணு எங்க பார்த்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடு. வாட்ஸ் கோயிங் ஆன்? சாரி மேடம். நம்பரை பாரு. சார் சார், அதே நம்பர் சார். ஏன்பா, இந்த கார்ல யார் இருந்தா? இப்பதான் ஒரு பொண்ணு இறங்கி இப்படி போச்சு சார். அப்ப இந்த பொண்ணை தான் இருக்கணும். இதான் நம்ம ஷூட் பண்ண போறது. முதல்ல உங்க சோலை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் காம்பினேஷன். சார், யூனிட் ஆளுங்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. ஹீரோயின் ஹைதராபாத்லயும் புறப்படல மேனேஜர் சொல்றாரு. இப்போ என்ன சார் செய்யலாம்? ஹீரோயின் வரலையா? வந்தா நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது. ஏன் சார், ஹீரோயினுக்கு ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. ஏன் சார் அவசரப்பட்டீங்க? ஏற்கனவே 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாலாமே. சரி, டான்ஸ் குரூப்ல ஹீரோயினோட அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, அதுல ஒருத்தர் ரெடி பண்ணு. உங்களுக்கு ஓகே தானே சார்? எனக்கு ஓகே. முதல்ல ஹீரோவுக்கு ஒத்துக்கிறாரு என்னன்னு கேளுங்க. அவர் நம்ம ஆஸ்தான ஹீரோ சார். உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லை சார். இப்ப எனக்கும் ஓகே. யாரையாவது மேக்கப் போட சொல்லுங்க. மேக்கப் போடு சார். ஓகே சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பொசிஷன். சவுண்ட் ரெடி, ஸ்டார்ட். சவுண்ட் 1 2. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. மாயமோ என்ன ஜாலமோ, ராத்திரி நடுராத்திரி, இரு உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாதிரி. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. என் மேல் ஒரு சாமரம் போல் தென்றல் வந்து வீசுதே, மண்மேல் ஒரு மேனகை போல் முன்னால் நின்று பேசுதே. உன்னால் ஒரு தாமரைப்பூ மொட்டவிழ்ந்து ஆடுதே, உள்ளே புது தேன் சுரந்து ஓடையென ஓடுதே. வஞ்சினி பூச்செண்டு வந்ததோ பொன்மோடு, கேட்குதே ரீங்காரம், மெல்லவே காதோரம். இன்பமோ கொள்ளை இன்பமோ, ஆடல் தினம் பாடல், இது காதல் ராஜ்யம். தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது.
எங்கே எது நேரும் என்று யாரும் சொல்லக்கூடுமோ காலம் நம்மை சேர்த்து வைத்து நாடும் விளையாடும் என்னையே பந்தாடும் மன்னவன் வாலிபம் என்றுமே வந்தாடும் கண்மணி ஞாபகம் இந்த ஊர்வலம் ஆடு தினம் பாடல் இது காதல் ராஜ்யம் தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது வெரி குட் சார் பெர்ஃபார்ம் சூப்பரா இருந்தது